நான் வந்து இவ்வளோ படம் ஹீரோவாக பண்ணிட்டேன், அந்த படத்தில் ஹீரோவாக வந்து டான்ஸ்லாம் ஆடணும் அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். பட் கதையில் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன் என்பதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா போர் தொழிலிருந்து ஆரம்பித்து ஐ பின் கிவிங் கண்டினியூஸ் ஃபிலிம்ஸ். அப்போ இந்த ஜென்ரேஷன்லேயே ஐம் ரெலவெண்ட்னு சொல்கிறதுக்கு வந்து ஆல் த யங் டைரக்டர்ஸ் ஹூ ஹேட் தட் கான்ஃபிடன்ஸ் இன் மீ அண்ட் கிவிங் மீ அ லவ்லி கேரக்டர்ஸ். ஏன்னா நான் காஞ்சனா நடிக்கும் போது நான் சின்ன பசங்க எனக்கு காஞ்சனா அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. So அந்த மாதிரி every generation there has been some film which has been cropping up which has given me என்ன சொல்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி டு கீப் ஆன் ஒர்க்கிங். அண்ட் 30 வயசில் நான் வந்து நடிச்சிட்டு இருக்கேன்னா அது காரணம் வந்து ஆடியன்ஸ் தான். சாரி அதுவும் பொய் சொல்லிட்டேன்னா 30 வயசு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கீர்த்தி இந்த கேங்கோடு இருக்கும் போது ஐம் ஃபீலிங் லைக் தட். ஏன்னா ரோஹினியே சொல்லிட்டாங்கல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு என்னையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ரோஹினி ஃபார் அப்ரிஷியேட்டிங் மை ஒர்க். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் இந்த லைனில் அப்படியே வந்துடுறேன். பிரதீப் கிரேட் ஆக்டர்னு சொல்லுவேன் நான். அண்டு நிறையா சொல்லுவேன். அப்போ நிறையா சொன்னோன்னு அது வேறு மாதிரி போயிடுது இப்போல்லாம். அதில் குறைவாக சொன்னால் கூட நிறைவாக சில சொல்ல விரும்புகிறேன். ஐ சீன் கண்டினியூஸாக வந்து கோமாளியில் இயக்குனராக சரி, தொடர்ந்து லவ் டுடே சரி, டிராகன் சரி, நவ் இன் திஸ் ஃபிலிம் ஐ சீ த ஆக்டிங் ப்ராவஸ் இன் பிரதீப். இட்ஸ் நாட் நார்மல். நான் எங்கே பார்த்தேன்னா இது இந்த மாதிரி பண்ணுறாரு, அந்த மாதிரி பண்ணுறாரு, கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுறாருன்றதை விட்டுட்டு நான் ஒரு சீன் விச் டச் மீ ஐ லைக் டு சே தட் பிரதீப். அதாவது நீங்கள் முதல்ல லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. மமிதா ஃபெல்ட் அபவுட் இட். தென் மமிதா வந்து இன்னொரு பையனை பார்த்துட்டான்னு சொன்னோன்னா பிரேக் ஆகாத மாதிரி போயிட்டு அந்த பாத்ரூமில் உட்காந்து தி எக்ஸ்ப்ரெஷன் தட் யூ கேவ், த வே யூ இமோட்டட், எப்படி அந்த அழுக வருது, என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சே, அதுக்கப்புறம் போய் தோத்துட்டே இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கீங்க. அது வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள். ஆனால் அந்த சீன் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சீன் ஃபார் எனிபடி. ஏன்னா அவ்வளோ எமோஷன் இருந்துச்சு அதில். ஹவ் மச் கீர்த்தி பார்ட்டிசிபேட் எனக்கு தெரியாது. ஆனால் ஃபார் an actor to feel that scene, உண்மையிலே ஒரு வேதனையை மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான் என்பதை ரொம்ப தத்ரூபமாக அழகாக நீங்கள் சொன்னீங்க பிரதீப். ஐ ரியலி என்ஜாய் தட் பார்ட் ஆஃப் இட். அண்ட் சோஷியல் மெசேஜஸ் இந்த படத்தில் இருக்குது. அதை பற்றி நான் கடைசியாக சொல்லிட்டு விடைபெறேன். அது மாதிரி ரோஹினி, இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அவன் என்னை வந்து அடித்து பேசும்போது எனக்கு மனசில் உறுத்திச்சு. நான் சொல்லக்கூடாது இந்த டைலாக், கீர்த்தி தப்பான ஐடியா. என் மனசில் வந்து ஐ எம் நாட் தட் கை. எப்படின்னா ஒரு ஆண் இல்லாத பிள்ளையை வளர்த்துட்டீங்கன்னு சொல்கிறது இட் இஸ் நாட் மீ. சரத்குமார் வில் நாட் சே இட். பட் இந்த கேரக்டர் சொல்லுறதுன்னு போது கொஞ்சம் வேதனையோடு தான் சொன்னேன். கீர்த்தி இது நெருடலாக இருக்குது கீர்த்தி அப்படின்னு. இல்லை இந்த கேரக்டர் இது கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். இல்லாட்டி ஐ won't say that to anybody. ஏன்னா தனிமையாக இருந்தாலும் சரி, if you are alone also, how you bring up your child, the way you bring up your child is very important. It's a responsibility which everybody goes through in life. And working with Rohini, and once again ஒரு கிரேட் ஆக்டர்னு சொல்லுவேன். You have done a very body of work of Rohini is huge. And thank you Rohini for being there. And இது அந்த பார்க்கும் போதே வந்து அதான் முதல்ல பூக்கியா என்ன சொன்னீங்க, என்ன பார்த்து ஆமாம் திடீர்னு வந்தார். சார் அவங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லி, சார் யாரை பூக்கி மேன் சார் அப்படின்னாரு. ஏதோ அப்போ எனக்கு என்னடே தெரில. இல்லை சார் இந்த மாதிரி ஒரு சில்ட் அவுட்டாக இருக்கீங்க சார். நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன். நான் ஆக்சுவலாக பார்த்தா இப்படி தான் இருப்பேன், டியூட்டில் இருக்க மாதிரி தான் இருப்பேன். பட் நிறைய பேர் தெரியறதில்ல. ஏன்னா அந்த உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கனால கோவக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வெளிப்படுத்துறது கீர்த்தி தான். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் யூ சாங் வெல். அண்ட் நிகேத், தேங்க்யூ, இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் பரத் விக்ரம் கிரேட். அண்டு இங்கே இருக்கிற எல்லாரும் முகங்களும் எனக்கு வந்து தெரிஞ்ச முகம். ஏன்னா ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கீங்க கூட. ஆல்மோஸ்ட் 40 years ஆஃப் மை லைஃப் இன் சினிமா. நிறைய பேர் தெரிந்த முகங்கள் பர்சனலாக ஒருத்தரையும் தேங்க் பண்ணுறதுக்கு காலங்கள் இருக்குது. இல்லை முடிவு கீர்த்தி வந்து அந்த கதையை சொல்லும் போது இந்த ஒன்லி திங் ஐ ஃபெல்ட் வாஸ் a social message. பட் இது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற நெருடல் மட்டும்தான் எனக்கு இருந்தது. பட் அது வித் ஈஸ் கீர்த்தி நீங்கள் சொல்லிட்டீங்க. வித் ஈஸ், வித் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரோட, வித் ஈஸோட இந்த சோஷியல் மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக நீங்கள் சித்தரித்து கொண்டு போயிருக்கீங்க. தெர் ஆர் நோ கான்ட்ரவர்சிஸ் இன் திஸ் ஃபிலிம். கல்ச்சர் பற்றி நீங்கள் நிறையா பேசலாம். ஆனால் அந்த கல்ச்சர் வந்து ஐ திங்க் எக்ஸ்ப்ளோர்டட் இன் டு அ வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த படம் வந்து ரொம்ப இதை பற்றி நம்ம திங்க் பண்ணி இதை வந்து தவறாக சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கணும்னு அவசியமும் கிடையாது. So many things that is happening in this entire society and world which we cannot be scrutinizing and debating about all these things. So we are given an entertainer with the meaning. அதுக்கு உதாரணம் சொல்ல போனால் 2-3 இடத்துல சொல்லிட்டு விடைபெறேன். I don't want to take much of a time. இந்த இடத்துல வந்து பிரதீப்போட ஃப்ரெண்ட் அவர் டிராவிட் மமிதா பைஜுவை பார்த்து பேசும்போது ரொம்ப கிளியராக சொல்லுவார்.
நீ தான் சோறு தான் தின்றியா இல்லை வேறு எதுவும் தின்றியான்னு கேட்பாங்க. தேட் இட் ஆல் ஷோஸ் சம் ஆஃப் த பீப்புள்ஸ் ஃபீலிங். உனக்கு என்ன இதேமே இல்லையா, நீ இப்படி தான் இருப்பியா அப்படின்னு கேட்குறத தி டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் கான் த்ரூ தி டிராவிட் டு ஆஸ்க் தட் ஹீரோயின். தட் இஸ் வாட் டைரக்டர்ஸ் சோஷியல் கான்ஷியஸ்னஸ் வெரி கிளியராக திங்க் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது காரில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் தான் தியாகிங்க நாங்களாம் துரோகியான்னு சொல்லி அந்த ஃபீமேல் கேரக்டர் கேட்குற மாதிரி மமிதா கேட்குறது ஒன்ஸ் அகேன் தட்ஸ் அ மேட்டர். நீங்களாம் தியாகிங்கன்னு அவங்கள மட்டும் துரோகிகளா, எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறது. ஸோ மெனி திங்ஸ் ஐ கீப் ஆன் சேயிங். நான் அந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டேன். என்னது 3 அப்படின்னா ஒரு கமலா தியேட்டரில் அரை நாள் தான் ஒரு ஷோ வந்து பாதி வரைக்கும் பார்த்து வந்தால் 3. ஸோ எவ்ரி டைம் ஐ saw the film, எவ்ரி டைம், நோ எக்ஸாஜரேஷன், நோ எக்ஸாஜரேஷன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததோட செகண்ட் டைம் இன்னும் பெட்டராக தெரிஞ்சது. தேர்ட் டைம் அதோட பெட்டராக இருந்துச்சு. இப்போ நாளைக்கு 4th டைம் கூட பார்ப்பேன். ஏன்னா எவ்ரி டைம் there is something I'm noticing in the film which has been very consciously placed by both பிரதீப் and கீர்த்தி நான் சொல்லுவேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து எவ்ரி வே சோஷியலாக எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க.